Hey everybody, welcome back to this channel Master Trades. இந்த வீடியோல நான் சொல்ல போற இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்க மாஸ்டர் பண்ணீங்கனாலே போதும். உங்களால இன்ட்ராடேல இருந்து ஒரு நாளைக்கு 1000 to 2000 rupees ஈஸியாவே earn பண்ண முடியும். இந்த ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்கன்னா 80% price action based and 20% இண்டிகேட்டர் வச்சு சொல்லிருக்கேன். இந்த ஸ்ட்ராட்டஜியை ஏற்கனவே YouTubeல நிறைய பேர் கவர் பண்ணிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த ஸ்ட்ராட்டஜியோட சேர்த்திருக்கேன். so that இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது, இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி யூஸ் பண்றது, அதுக்கப்புறம் நாங்க இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு பண்ண சில லைவ் ட்ரேட்ஸ் அண்ட் சம் பேக் டெஸ்டட் எக்ஸாம்பிள்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சோ தட் இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா இந்த சேனல் ஃபுல்லா ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தினது தான். இதுல நீங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிருங்க. அப்புறம் உங்களோட ட்ரேடிங் கம்யூனிட்டியோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி 80% பிரைஸ் ஆக்ஷன் பேஸ்ட் அண்ட் 20% இண்டிகேட்டர் பேஸ்ட். இந்த ஸ்ட்ராட்டஜியோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா டிசெண்டிங் ட்ரையாங்கிள். நீங்கள் நிறைய யூடியூப் சேனல்ஸில் பார்த்துருப்பீங்க, இதை பற்றி நிறைய பேர் பேசியிருப்பாங்க. பட் இதில் நான் ஒரு சீக்ரெட் எலமெண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த எலமெண்ட்டை தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களை ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா, இந்த பிக்சர் தான் டிசெண்டிங் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரியான ஸ்ட்ரக்சருக்குள்ள ஒரு பிளேஸ் மேலேயும் கீழேயும் ஃப்ளக்சுவேட் ஆகிறதுக்கு பேர் தான் டிசெண்டிங் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்ஸ் அந்த ப்ரைஸ் வந்து அந்த ட்ரையாங்கிளோட எட்ஜை ரீச் ஆகும்னோ அது மேலேயோ இல்லை கீழேயோ பிரேக் ஆகும். அந்த பிரேக் ஆகிற சைடு தான் இன்னும் ஃபர்தர் மொமெண்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிசைனிங் ட்ரையாங்கிளில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரையாங்கிளோட எட்ஜில் வந்து சின்ன சின்ன கேண்டில்ஸாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக் ஒரு சைடில் பர்ஸ்ட் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். எய்தர் அது அப் சைடாகவும் இருக்கலாம் இல்லை டவுன் சைடாகவும் இருக்கலாம். அந்த மாதிரி சின்ன சின்ன கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது மேலேயோ இல்லை கீழேயோ ஒரு சைடில் பயங்கரமான பெரிய மூவ்மெண்ட் கொடுக்க போகுது அப்படின்னு அர்த்தம். அது எந்த பக்கத்து பிரேக் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அந்த சைடில் தாராளமாக நம்பிக்கையாக பொசிஷன்ஸ் எடுக்க முடியும். உங்களோட ஸ்டாப் லாஸையும் உங்களோட டார்கெட்டையும் மட்டும் நீங்கள் கரெக்டாக போட்டுக்கிட்டீங்கன்னா போதும். இந்த ஸ்ட்ராட்டஜி கிட்டத்தட்ட 80 to 85% ஆஃப் த டைம் அக்யூரேட்டாக இருக்குது. நான் சொல்ல போகிற அந்த சீக்ரெட் டிப்ஸையும் இது கூட ஆட் பண்ணிங்க அப்படின்னா இனிமேல் உங்களுக்கு வந்து அக்யூரேசி இன்க்ரீஸ் ஆகும். அரௌண்ட் 90-95% வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கும் இது அக்யூரேசி. ட்ரையாங்கிள் பேட்டர்னோட எட்ஜில் சின்ன சின்ன கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குமே அது ஒன்ஸ் அக்யூமுலேஷன் ஆர் டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன்ஸ்குள்ளே போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதாவது அக்யூமுலேஷன்னா ஆல்ரெடி பையர்ஸ் எல்லாமே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது செல்லர்ஸ் எல்லாமே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். அது எந்த சைடு உடைக்குதோ அதுதான் அது ஆக போகுது. மேலே உடச்சிச்சு அப்படின்னா அக்யூமுலேட் ஆகி மேலே போக போகுது அப்படின்னு அர்த்தம். கீழே உடச்சிச்சு அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட் ஆகி கீழே போக போகுது அப்படின்னு அர்த்தம். இதுக்கான டார்கெட் ஸ்டாப் லாஸ் அந்த சீக்ரெட் டிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் லைவ் ட்ரேடில் சொல்லியிருக்கேன். வாங்க நம்ம லைவ் ட்ரேடுக்குள்ளே போயிடலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல தான் நாங்கள் என்ட்ரி எடுத்திருந்தோம். நாங்கள் என்ட்ரி எடுத்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்டு 792 அந்த ரேஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. நாங்கள் எடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா M&M, அதாவது மஹேந்திராவில் தான். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், நான் முன்னாடி இன்ட்ரோட சொன்ன மாதிரியே அந்த டிசைனிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் உங்களுக்கு தெரியும். மேலே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 3 டச்சஸ், கீழே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 2 டச்சஸ் கிட்டே இருந்துச்சு. இதை நான் எப்படி எனக்கு மேலே போகும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா ஆப்வியஸ்லி நான் முன்னாடி சொன்ன அதே ஸ்ட்ராட்டஜியை வச்சு தான். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த ட்ரையாங்கிளோட பேட்டர்னோட எட்ஜில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. அப்படி ஃபார்ம் ஆச்சுனாலே மேலே உடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு திருப்பி 1-2 கேண்டில்ஸ் கிட்ட கீழே வந்துச்சு. அகே இந்த சைக்காலஜி பிரச்சனை வரும். யாருமே வந்து அந்த இடத்துல லாஸை பார்த்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அந்த இடத்துல நாங்கள் கொஞ்சம் நேரம் ஹோல்டு பண்ணோம். திருப்பி இது இப்போ அது அப்சைடில் போயிட்டுருக்கு. பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு. அகெயின் பார்த்தீங்கனாலே இந்த இடத்துலேருந்து அது அப் மூமெண்ட்டில் தான் போயிட்டுருக்கு. நல்ல ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டும் எனக்கு தெரியுது. நாங்கள் எடுத்த என்ட்ரி ப்ரைஸ்லேருந்து ஒரு 2 rupees சாரி ஒரு 1 rupees அரௌண்ட் 1 rupees கிட்டே நான் வந்துருக்கு. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அரௌண்டு ஒரு 250 rupees கிட்ட ப்ராஃபிட்ஸில் இருக்குது. பார்ப்போம் இது எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா நாங்கள் லைவ் ட்ரெயிலில் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால சம் பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் இருக்கும். ஸோ தட் கொஞ்சம் ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து நாங்கள் எடிட் பண்ண ஃபுட்டேஜ் கிடையாது, இது அப்படியே லைவில் மார்க்கெட்டில் போயிட்டுருக்கிற ஃபுட்டேஜ். அதனால் கொஞ்சம் லேக் இருக்கும் வாய்ஸில். பிகாஸ் ஆஃப் லைவ் ட்ரேட் சுற்றி கொஞ்சம் நாய்ஸஸ் இருக்க தான் செய்யும். ஸோ தட் ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 minutes கேண்டில்ஸ் அண்ட் 5 minutes கேண்டில்ஸை பேஸ் பண்ணி தான் எடுத்தோம். பட் நீங்கள் அப்படி எடுக்காதீங்க, இது கொஞ்சம் ரிஸ்க் அதிகமான ட்ரேட்ஸ். நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி 3 minutes 5 minutes கேண்டில்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓரளவு உங்களுக்கு வந்து 1.5 year 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக 1 minute 3 minute இந்த மாதிரி கேண்டில்ஸ் பக்கிட்ட வரலாம். பிகினராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கேல்பிங்கை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து 1 minute 3 minutes கேண்டில்ஸ் எடுக்கணும்னா உங்களுக்கு ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்கும். அடிக்கடி மேலே கீழே ஆடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதனால் வந்து கொஞ்சம்
உங்களுக்கு பொறுமை வேணும் அந்த மூமெண்ட்டை பிடிக்கிறதுக்கு. ஓரளவு அப் மூமெண்ட் போயிட்டுருக்கு. நாங்கள் இப்போ அரௌண்ட் ஒரு 500 ருபீஸ் கிட்ட ப்ராஃபிட்ஸில் இருக்கோம். எங்களோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 1200 ருபீஸ் ப்ராஃபிட்ஸில் புக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கோம். பார்ப்போம், இது இன்னும் ஃபர்தராக மேலே போச்சு அப்படின்னா, எங்களுக்கு ஷோராக ப்ராஃபிட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நாங்கள் அதை புக் பண்ணிவிடுவோம். ஓரளவு நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டம் தெரியுது. 95 கிட்ட இருக்குது. நாங்கள் எடுத்தது பார்த்திங்கன்னா 91 ஆர் 92 சம்திங்கிற அந்த ரேஞ்சுக்கிட்ட தான் எடுத்திருந்தோம். ஓரளவு கொஞ்சம் அப் மூமெண்ட் தெரியுது. நான் வந்து ஒரு 96 கிட்ட வந்து புக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலையும் இருக்கேன். பிகாஸ் மார்க்கெட் மொமெண்டமும் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் தூரம் வந்து விட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலையும் இருக்கேன். இந்த கேண்டிலும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டிலாக தான் போட்டிருக்கு. அதே தான் 3 மினிட்ஸ் கேண்டில் அப்படிங்கிறதுனால நம்மளால் வந்து எதையுமே வந்து கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இது இப்படி தான் போகும் அப்படி தான் போகுங்கிற மாதிரி. ஓரளவு கொஞ்சம் பரவாயில்ல, ஓரளவு நல்ல மொமெண்டம் இருக்குது. நாங்கள் இப்போ அரௌண்ட் ஒரு 700 ருபீஸ் கிட்ட ப்ராஃபிட்ஸில் இருக்கோம். ஒரு 1000 கிட்ட வந்தால் புக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. பார்ப்போம் என்ன ஆகுதுன்ட்டு. இது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல ஒரு அப் மூமெண்ட் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ட்ரேடை சீக்கிரமாக புக் பண்ணிட்டு வெளில வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் பிகாஸ் இதில் வந்து நான் வந்து 3 மினிட்ஸ் கேண்டில்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வரிசையாக அடுத்தடுத்த அலாட் வந்து ட்ரிகர் ஆகிக்கிட்டே இருக்குது. அடுத்தடுத்த ஸ்டாக்ஸில் போயிட்டு ட்ரேட் பண்ணலாம். நல்ல ஒரு மூமெண்ட் இருக்குது. அரௌண்டு 900 ருபீஸ் கிட்ட வந்துட்டோம் ப்ராஃபிட்ஸில். புக் பண்ணலாமா அப்படின்னு ஒரு சைடில் யோசிச்சுட்ருக்கேன். பட் விட்டு பார்ப்போம், கொஞ்சம் தூரம் டார்கெட் கொஞ்சம் தூரம் தானே, அச்சீவ் ஆகட்டும், அப்புறம் புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் இருக்குது. ஓரளவு பரவாயில்ல, நல்ல ஒரு அப் மூமெண்ட்டில் போயிட்டுருக்கு. இது வேகமாக இறங்குது, சீக்கிரம் கொஞ்சம் இறங்குது. பார்ப்போம். இந்த இடத்துல தான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டார்கெட்டை வந்து கீழே இறக்கி வச்சுட்டு இந்த இடத்துல புக் பண்ணிட்டு கம்மியான ப்ராஃபிட்ஸில் வெளில வருவாங்க. பட் ப்ரொஃபஷனல்ஸ் யாருமே அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அவங்களோட டார்கெட்டுக்கு தான் எப்போவுமே ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. வெதர் மார்க்கெட் மொமெண்டமுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வேறு. அதை நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபியர் ஆஃப் லூசிங் மணி நான் போன வீடியோவில் கவர் பண்ணியிருப்பேன். நீங்கள் அதை பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இதே மாதிரி தான் இது வந்து நம்ம எப்போவுமே நம்மளோட டார்கெட் இருக்கிற இடத்துல தான் வச்சுருக்கணும். மார்க்கெட் மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும். அதை நான் எப்படின்னு சொல்கிறேன். நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இருந்த இடத்துல வச்சுருவோம் டார்கெட்டை. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்ட்ரைட்டாக ஒரு புல்லிஷ் கேண்டில் போட்டு ஈஸியாகவே நம்ம டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க. இதில் பார்த்திங்கன்னா எங்களோட ப்ராஃபிட்ஸ் வந்து அரௌண்ட் 1500 ருபீஸ், கரெக்டாக சொன்னால் 1440 ருபீஸ் கிட்டே இருக்குது. பார்ப்போம். நான் சொன்ன இந்த சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா MACD அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டரை இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட எட்ஜில் நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அது வே மோர் அக்யூரேசி கொடுக்குது. நான் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தாலே எனக்கு 90 to 95% அக்யூரேசி கொடுத்துச்சு. உங்களுக்கும் அது கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். சரி வாங்க, இப்போ நம்ம MACD அண்ட் டிசைனிங் ட்ரையாங்கிளை கம்பைன் பண்ணி பண்ண பேக் டெஸ்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தோம். இப்போ வாங்க எப்படி அந்த MACD இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். நீங்கள் வந்து உங்களோட லேப்டாப்லையோ இல்லை வந்து உங்களோட மொபைல்லையோ ட்ரேடிங் வியூ சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே மேலே பார்த்தீங்கன்னா FX அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா பப்ளிக் லைப்ரரி அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு மேலே சர்ச் பாக்ஸில் போயிட்டு MACD அப்படின்னு அடிங்க. அதாவது MACD அப்படின்னு தனித்தனியாக அடிங்க. அடித்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே வந்து MACD அப்படின்னா கேப்ஸ் லெட்டரில் வரும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட சார்ட்டிங் டேப்பில் வந்து அந்த கீழே தனியாக ஒரு போர்ஷன் மாதிரி வந்து ஆட் ஆகிடும். இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போலாம் அந்த ப்ளூ லைன் வந்து அந்த ரெட் லைனை கிராஸ் ஆகி மேலே போதோ அப்போலாம் அது வந்து பை சிக்னல் காட்டுது அப்படின்னு அர்த்தம். எப்போலாம் அந்த ரெட் லைன் வந்து ப்ளூ லைனை கிராஸ் ஆகி மேலே போதோ அப்போலாம் அது வந்து செல் சிக்னல் காட்டுது அப்படின்னு அர்த்தம். இப்போ அந்த ட்ரையாங்கிள் பட்டன் பார்த்தீங்கன்னா கீழே உடச்சிருக்கு. அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல செல் பண்ணணும். இண்டிகேட்டரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து அந்த ரெட் லைன் மேலே போயிருக்கு. அப்படின்னா நீங்கள் வந்து தைரியமாக அந்த இடத்துல செல் பண்ணலாம். டார்கெட் பார்த்தீங்கன்னா திருப்பி எப்போ அந்த ரெட் லைன் வந்து அந்த ப்ளூ லைனை கிராஸ் ஆகி மேலே போகுதோ அப்போ நீங்கள் அந்த இடத்துல புக் பண்ணிட்டு வெளில வந்துடலாம். உங்களோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட ட்ரெண்ட் லைனுக்கு மேலே வச்சுருக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜி. இந்த இண்டிகேட்டரையும் அந்த ப்ரைஸ் ஆக்ஷனையும் கம்பைன் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து 90 to 95% வந்து அக்யூரேசி கொடுக்குது. நீங்கள் பிளைண்டாக இந்த ஸ்ட்ராட்டஜி வச்சு ட்ரேட் பண்ணாதீங்க. நீங்களும் கொஞ்சம் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை ட்ரேட் எடுங்க. ஓகே, இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. அப்புறம் உங்களோட ட்ரேடிங் கம்யூனிட்டியில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இன்னும் பல வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கறதுக்காக இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சோஷியல் மீடியா ஆக்டிவாக இருப்பீங்க அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் திஸ் இஸ் கண்ணன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மாஸ்டர் ட்ரேட்ஸ்.